Yes, praise Praise Lord. Lord, Pastor. Praise Lord. We all know what time of year this is. ஆமா. It is Halloween, ம். and we all know Halloween nale kids they dress up in their favorite costumes. ம். கையில ஒரு பை வச்சுப்பாங்க, ஒரு candy bag, ம். and they go from houses to houses. But இந்த நாள்ல வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையானது வந்து we need to know what Halloween is. ம். நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்ல. ம். So if you can tell us what Halloween is and why do they celebrate it today? வெரி குட். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நல்லா கேட்டிருக்கீங்க ஜெனி. இந்த ஹாலோவின் முதல்ல நாம ஏன் இன்றைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்கு முன்பாக இது எங்க இருந்து வந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க தென் ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு தெரிஞ்சிடும். அதனுடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆக்சுவலா ஷெமைன்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி ரொம்ப ஆதியில இருந்த ஒரு குரூப் அவங்க கொண்டாடின ஒரு பண்டிகை இது. அது என்ன பண்டிகை அப்படின்னாக்க இந்த மக்கள் இப்பவும் அமெரிக்காலையும் கிரேட் பிரிட்டன்லயும் வீக்காஸ்ன்னு சொல்லுவாங்க, வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஆவி உலகத்தை நம்புறவங்க. ஆவிகளோடு பேச முடியும், ஆவிகள் நம் மனுஷங்களோட இடைப்பட முடியும் நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இப்பவும் அதிகமாக அவங்க இருக்கிறது அமெரிக்காலையும் பிரிட்டன்லயும் இப்போ இந்த காலகட்டங்கள்ல. இவர்களுடைய ஒரு நம்பிக்கை என்னவா இருந்துச்சுன்னா, இந்த அக்டோபர் மாசம் இந்த 31ஆம் தேதி வருது இல்லையா, அப்ப இந்த ஆவி உலகத்துக்கும் மனுஷ உலகத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி வந்து ரொம்ப குறுகியதாகும், ரொம்ப தின்னாகும் நம்பினாங்க. ஆகையினால அந்த நாட்கள்ல அவர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடணும்னு ஆதியில கொண்டாடினாங்க. அப்படிதான் இது ஆரம்பிச்சது. இது வந்து கிட்டத்தட்ட 609ஆவது நூற்றாண்டு வரைக்கும் அப்படிதான் இருந்தது. அதுக்கு பிறகுதான் இது வந்து கத்தோலிக்க மார்க்கத்துக்கூடாக கிறிஸ்தவர்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. Very interesting, Pastor. நிறைய பேருக்கு அது தெரியாது. தெரியாது. இப்போ அப்படி இருந்தது கத்தோலிக்கத்துக்குள்ளால எப்படி வந்ததுன்னு நீங்க யோசிக்கணும், நிச்சயமா கேட்கணும். எப்படி கத்தோலிக்க மார்க்கத்துல நீங்க இந்த சகல ஆத்துமாக்கள் திருவிழா, சகல புனிதர்கள் திருவிழான்னு கொண்டாடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? All Saints Day. All Saints Day. பாத்தீங்களா? All Saints Day அது முதல்ல எப்படி ஆரம்பிச்சதுன்னா, 4வது பொனிஃபாஸ்னு ஒரு போப் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, முதல்ல இந்த ஆல் ஹாலோஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ண சொன்னார் கத்தோலிக்க மதத்துல. இது நடந்தது நான் சொன்னாலே 609ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்ததுக்கு பிறகு வேண்டுதல இல்லைன்னா ஒரு 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 ரூல் மாதிரி கொண்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவர் கொண்டு வரும் பொழுது கோடை காலத்துக்கு முன்பாக தான் அவங்க கொண்டாடி இருந்தாங்க. ஆனா அவருக்கு பிறகு வந்த கிரிகரி தி தேர்ட், அதாவது 3ஆம் கிரிகரி அப்படின்ற போப்பானவர், அவர் தான் இத வந்து நவம்பர் முதல் நாள், அதாவது ஃபால் சீசனுக்கு முந்தின நாள் அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு வந்திருக்கிறார் செலிப்ரேட் பண்றதுக்கு. அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னாக்க, ஹாலோவின் அவங்க செலிப்ரேட் பண்ணது இங்க ஆல் ஹாலோஸ் டேயா மாறுது. ஆல் ஹாலோஸ் டே வந்து ஆல் செயின்ஸ் டே, ஆல் சோல்ஸ் டேயா மாறுது. பாருங்க அது எப்படி ஒரு டைமென்ஷன் மாறுது. இப்ப அப்படி மாறுறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்க, அவங்க கத்தோலிக்கத்துல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இது வந்து கிறிஸ்துவுக்காக சாட்சியா இறந்தவங்க, இரத்த சாட்சியா மரிச்சவங்க, இல்லைன்னா அவங்கள செலிப்ரேட் பண்றதுக்காக அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆனா காலப்போக்குல ஹாலோவீன்ல என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருந்ததோ அது கொஞ்சம் கொஞ்சமா இவங்களும் அடாப்ட் பண்ணிட்டாங்க. That makes sense, Pastor. But most people வந்து இது dress up மாதிரி அதை வந்து ஜெனரலைஸ் பண்ணிடுறாங்க. ஹாலோவின்னா ட்ரெஸ்ஸிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜெனரலைஸ் பண்றாங்க. பட் இது தவிர்த்து வேற என்னென்னலாம் செய்யறாங்க and what does it represent, Pastor? Good. இப்ப எந்த ஒரு பழக்க வழக்கங்களும் எந்த ஒரு பண்டிகையும் நீங்க கொண்டாடினீங்கன்னா அதுல சில செய்முறைகள் இருக்கும், அதுல சில வழிபாட்டு முறைகள் அப்படிலாம் இருக்கும். எதுக்காக அதை செய்யறாங்க? நிறைய பேரு இன்றைக்கு கொண்டாடக்கூடியவர்கள், அத அனுசரிக்கக்கூடியவங்க அதனுடைய மீனிங் தெரியாமலே செய்வாங்க. சரிங்களா? இன்றைக்கும் இப்ப நார்த் அமெரிக்கால இருக்கிறோம் நம்ம, எத்தனை பேரண்ட்ஸ் தங்களுடைய பிள்ளைங்களை அதே மாதிரி உடை உடுத்தி தங்களுடைய பிள்ளைங்களுக்கு கையில கேண்டிக்கு உள்ளதோ பேக்கை கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. மெயினா இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக பார்க்கும் பொழுது, இந்த ஹாலோவின் நேரத்துல அவங்க நம்புற ஒரு விஷயம், அகைன் நான் சொல்றேன், இது கிறிஸ்துவத்துக்கும் கத்தோலிக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். அந்த வீக்காஸ் ஆர் வீக்கெண்ட்ஸ் இல்லைன்னா அந்த ஆதியில இருந்த பூர்வகுடிகள் நம்புற ஒரு விஷயம் என்னன்னா, ஆவிகளோடு நாங்க பேச முடியும், அவர்களோடு தொடர்பு படுத்திக் கொள்ள முடியும்னு நினைச்சாங்க.
அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த பர்ட்டிகுலர் டைம்ல தே ட்ரெஸ் லைக் கோஸ்ட். இல்ல அவங்க வந்து தங்களுடைய ஆடை நீங்க பாத்திருக்கீங்கன்னா பஸ்ல இல்லைன்னா பொது இடங்கள்ல போகும்போது அகோரமான ட்ரெஸ் பண்ணிட்டு, இல்லைன்னா ஏதோ இறந்த ஒரு கல்லறையில இருந்து எழுந்து வந்த மாதிரி, இல்லைன்னா ரத்த கோரை அப்படியெல்லாம் போட்டு வருவாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னா, தே திங்க் வரக்கூடிய கோஸ்ட் என்ன பார்க்கும் பொழுது நானும் அவங்கள ஒருத்தர் தானே நம்புவோம், நான் அவங்களோட பேச முடியும், அப்போ we could become a friend kind of, we can talk to each other kind of அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு காரியம். இரண்டாவது ட்ரிக் ஆர் ட்ரீட்னு சொல்லுவாங்க. அந்த கையில பைய எடுத்துட்டு போறாங்க இல்லையா, எதுக்காக போறாங்க தெரியுமா? அந்த அந்த பேக்கை எடுத்துட்டு ஒவ்வொரு வீடு வீடா போய் தட்டும் பொழுது அவங்க கதவை திறந்து உள்ள இருந்து அவர்களை மாதிரியே உடை உடுத்திய ஒரு நபர் வெளியில வருவார்னா ட்ரிக் ஆகி போச்சு. ஐயோ, நான் இங்க ட்ரீட்டுக்கு வந்தேன், ஆனா இங்க அவரும் என்ன மாதிரியே இருக்கிறாரு இல்ல. அதே சமயம் அங்க அப்படி இல்ல, யாரும் இல்லைன்னும் போது அந்த அந்த சாக்லேட்டை எடுத்துட்டு ட்ரீட்டை எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்படியாக தான் அந்த பழக்க வழக்கங்கள் வந்தது. ஏன் இது பண்றாங்க, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்றாங்க? பிகாஸ் தே திங்க் தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப், தே ஆர் ஆல்சோ கைண்ட் ஆஃப் தீஸ் கோஸ்ட் வேர்ல்ட்ல ஐக்கியமாகணும்னு நினைக்கிறாங்க. இது சரியா? It is very painful to see kids dressing up as ghosts. Yeah. எத்தனை கிறிஸ்துவ தாய்மார்கள், எத்தனை கிறிஸ்துவ பேரண்ட்ஸ் தங்களுடைய பிள்ளைகள் கையில இதை கொடுத்து வீடு வீடா இப்படி கூட்டிட்டு போறாங்க தெரியுமா? வித்வுட் நோயிங். Very sad. Very sad. Yeah. And also, Pastor, from a Christian perspective, how should we understand Halloween? நிறைய கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து இது ஒரு செக்யூலர் செலிப்ரேஷன் அப்படின்னு டேர்ம் பண்ணிடுறாங்க. பட் அதர் பீப்புள் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுறாங்க இந்த ஹாலோவீன். இப்போ கூட I had an opportunity to speak with one of our believers and she said Halloween வந்து it's devil's day அப்படின்னு சொல்றாங்க. So சில பேர் வந்து செக்யூலர் செலிப்ரேஷன் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாங்க, there's nothing wrong in it அப்படின்றாங்க. and சில பேர் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுறாங்க. what is your view? என்னோட வேதத்துல இருந்து எடுக்கிறது தான் நம்மளுடைய வியூவா இருக்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். முதலாவது பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவ நம்மளுடைய வேதத்தின்படியாக நம்ம ஆவி உலகத்தை நம்புறது சரியில்லை. வேதம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 1 ராஜாக்கள் புத்தகம் 12வது அதிகாரம் நீங்க வாசிச்சு பாப்பீங்கன்னா, அங்க எரேபியாம்ன்ற ராஜா என்ன பண்றாரு, 2 கண்ணுக்குட்டிகளை செஞ்சு பெத்தேல்ல ஒண்ணும் தான்ல ஒண்ணுமா கொண்டு வச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, இந்த ஜனங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்க போறதுக்கு பதிலாக இவங்களுடைய வழிபாட்டு முறைகள் என்னென்ன இருக்கோ அதே அவங்க கண்டினியூ பண்ணட்டுங்கிறதுக்காக அங்க வைக்கிறாரு. அத நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். அது பாவமாகப்பட்டது. இட்ஸ் a sin. ஓகேங்களா? அப்போ நம்ம அதே மாதிரி சாமுவேல் மரித்து அவர் நித்திரையில இருக்கும் பொழுது சாசரச கூட்டு வந்து, அதாவது பில்லி சூன்யம் பண்ணக்கூடிய இல்லைன்னா இறந்த ஆவிகளை எழுப்பக்கூடிய ஒரு லேடியை கூட்டிட்டு வந்து அவர் சாமுவேலுடைய ஆவியை எழுப்பி கேட்கணும்னு சொல்லும்போது, சாமுவேல் எதுக்கு என்ன எழுப்புனேன்னு சொல்லி கேட்பார். தவறான காரியங்கள், இது செய்யக்கூடாத காரியங்கள், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள். as a Christian perspectiveல நம்ம போறதுக்கு முன்பாக இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்கால நடக்கக்கூடிய சேல்ல இந்த டாஃபி இல்லைன்னா அந்த சாக்லேட் சேல்னு சொல்லுங்களேன், என்ன சொல்லுவோம் நம்ம அந்த மிட்டாய், அந்த சேல்ல அதிகபட்சமாக நடக்கிற சேல் இந்த ஹாலோவீன் டைம்ல தான் நடக்குது. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், நாட் மில்லியன், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதிகபட்சமா நடக்குதான். அப்ப ஏன் அப்படி பண்றாங்கன்னா, உலகம் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்த பாப்புலர் ஆக்கணும், ஒரு விஷயத்த வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா கமர்ஷியல் ஆக்கிடுவாங்க. நீங்க நிறைய காரியங்கள் பாருங்க, கமர்ஷியலா கொண்டு வந்துதான், ஓ இட் இஸ் ஓகே, இட் இஸ் காமன், இட் இஸ் நத்திங் ராங் இன் இட், எவ்ரி ஒன் இஸ் டூயிங், நானும் பண்றேன் அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க. ஆனா கிறிஸ்துவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. பவுலடியார் 1 கொரிந்தியர்ல ஒரு அழகா எழுதுறாரு, நீங்க தேவனுடைய பாத்திரத்துல கை வைக்கிற நீங்க சத்துருடைய இல்லைன்னா சாத்தானுடைய பாத்திரத்துல இறந்து மரித்து போன அந்த காரியத்துல நீங்க கை வைக்கலாகுமோ? ஒரு அழகா எழுதுறாரு, நீங்க அந்த காலத்துல இருள்ல இருந்தீங்க, இருள்ல இருந்து நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்படி அழைக்கப்பட்ட நீங்க திரும்பவும் இருளுக்கு போறதுக்கு நீங்க நினைக்கலாமா? இப்போ I can give you all the references. You go through the scripture, you will know we have nothing to do with the Halloween. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் உங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீங்க இருள்ல இருந்து அவங்க இருளின் அதிகாரம் இருளுக்குள்ள இருக்காங்க. ஏன்னா they believe
that opens the door for the demons. இப்போ உயிரோடு இருக்கிற நாம ஏன் மரித்து போகிற உலகத்துக்குள்ளால போகணும்னு ஆசைப்படணும்? ஜீவனோடு இருக்கிற தேவன் அல்லவா நம்ம ஆராதிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அத நம்ம பிள்ளைங்க அதை புரிந்து வைத்திருப்பாங்கன்னா இந்த மாதிரி காரியங்களை ஈடுபட மாட்டாங்க. Well, again, I pray God will speak to them. Holy Spirit will open their eyes. The discernment இருக்கணும் உங்களுக்கு. அது ஆவியானவர் அந்த வார்த்தை கூடாக உங்களோட இதயத்துல பேசணும். அப்படின்னாதான் இந்த காரியங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டாங்க. அறியாம. அப்படிதான் நான் பாக்குறேன். Praise God. I really want everyone to understand our God is a living God. Amen. Amen. And also, Pastor, Bible teaches us that spiritual warfare is real. Yes. We read it in Ephesians. And what might be happening spiritually when people engage with Halloween? Very simple. Beautiful question. See, very simple. When நீங்க ஒரு காரியத்தை நீங்க endorse பண்றீங்க. What are you endorsing? நான் இப்போ நீங்க எத்தனை பேர் இந்த சாத்தான் கோயிலுக்கு போய் மெழுகுத்தி வச்சு அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் கலந்துக்கிறவங்க எத்தனை பேர் நீங்க பார்த்திருப்பீங்க தெரியல. when you engage yourself with that act, you are endorsing that, you are part of that. The Paul சொல்றாரு, நீங்க அழகா சொன்னீங்கல்ல, it's a spiritual warfare. அப்போ எனக்கு இந்த போராட்டத்துல இருந்து ஜெயம் வேணும்னா எனக்கு தேவன் வேணும். எனக்கு இந்த போராட்டத்தில இருந்து விடுதலை வேணும்னா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன்னா இந்த காரியங்களை செய்யக்கூடாதுன்னு நம்ம இருக்கணும். வேற நானே வாலண்டியரா போய் ஆமா நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், தெரிஞ்சு செய்யறாங்களோ தெரியாம செய்யறாங்களோ நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது நான் இறந்த உலகத்துல உள்ள ஆவிகளுடைய நானும் கலந்துக்கிறேன், பேசுறேன். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு இறந்து போன மரித்து போன இதுல போறோம். அப்ப என்ன ஆகும்? அந்த இன்ஃப்ளூயன்ஸ், யூ ஆர் ஓப்பனிங் the dark spirits to work upon you. எதுக்கு அந்த கொடுக்கணும்? அதனாலதான் சொல்லுவோம், அது வேண்டாமே, நமக்கு தேவையில்லாத ஒரு காரியமாச்சு. கர்த்தர்கிட்ட நம்ம திரும்பி வரணும். வார்த்தையை பிடிச்சிட்டு வசனத்தின்படியாக ஆவியானவர் நடத்தின்படி நடக்கணும். And what are some of the consequences, Pastor? People might be opening their doors to fear and darkness. வேற என்னென்ன தாக்கங்கள் இருக்கு பாஸ்டர்? நான் என்னுடைய இதுல நான் பார்த்திருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அந்தகாரத்தின் இருள் ஆதிக்கத்துக்குள்ள போயிட்டாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்குது. பொசஸ்டா இருக்கிறாங்க. அவங்க கையிட்டு செய்யற வேலைகள் நல்லபடியா நடக்கல. சிலர் நல்ல லாபகரமா சம்பாதிச்ச மாதிரி இருக்குது, ஆனா பொத்தல் பையில போட்ட காசு மாதிரி எதுவுமே நிக்கல. வீட்டுல நிம்மதி இல்ல. அண்ட் ஒரு ஸ்டேஜ் வரும்போது வருமானங்களும் காரியங்களும் இருந்தாலுமே நிம்மதியான உறக்கம் இல்ல, சமாதான குறைவு. பல காரியங்கள் நாங்க பார்த்திருக்கிறோம், ஊழியத்தின் பாதையில நாங்க பார்த்திருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல, அவங்க வீட்டுல போய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா இவங்க போய் இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வேதத்தின்படியாக அருவருப்பு, கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போ கர்த்தர் ஒளியின் பிள்ளைகளா அவருடைய சமூகத்துல இருக்க அழைக்கப்படும் போது நீங்க அதை விட்டுட்டு இருளுக்குள்ள போகும்போது who is the cause? அதனால consequences are heavy and it is not only with the adults, generationக்கு போகுது அது. Unknowingly you are taking your child to the dark world. Please let us not do that. I may be hard, but we need to be aware of this. We need to be aware of this. Yeah. Finally, Bible நம்மளுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்னென்ன வசனங்கள் நம்மள கைட் பண்ணலாம் இந்த மாதிரி டைம்ல? Well, okay, maybe you can take these. நீங்க 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20-22 வசனத்தை வாசிச்சு பாருங்க. இல்லைன்னா maybe I can read for you. 10:20 இருந்து 22 வரைக்கும் உள்ள வசனம். அதுல இந்த 21வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. You cannot drink the cup of the Lord and the cup of demons. You cannot partake of Lord's table and of table of demons. யோசிச்சு பாருங்க. நீங்க பரிசுத்த பந்தியில கை வைக்கிற நீங்க சத்துருடைய அந்த இதுலயும் போய் கை வைக்க முடியுமா? வைக்கலாமா? எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் கலேஷியன்ஸ் 4:8-9 வாசிச்சு பாருங்க. அருமையா அதுலயும் சொல்லுவாரு. கலேஷியன்ஸ் 4:8-9 வசனங்கள் எடுத்தீங்கன்னா நீங்க வாசிக்கலாம். ஜெனி.
then indeed, when Hmm. you did not know God, you Hmm. served those which by nature are not gods. Hmm. But now, after you have known God, or rather are known by God, Hmm. how is it that you turn again to the weak and beggarly elements? அப்போ நீங்க தெரிஞ்சதுக்கு பிறகு கர்த்தரை ஜீவனுள்ள தேவனை தெரிஞ்சதுக்கு பிறகு எப்படி நீங்க திரும்பவும் அங்க போக முடியும்? அப்ப வேதம் அவ்வளவு அழகா உங்களுக்கு சொல்லுது. யூ நோ இட். ஜீவனுள்ள தேவன் அவர் மரித்தவரிடத்திலே உயிரோடு இருக்கிறவரை மரித்தவரிடத்தில் தேடுவானேன் வசனம் சொல்லுது. ஏன் அங்க போய் தேடுறீங்க? லாஸ்ட்லி ஐ வாண்ட் டு finish with this எபிஷியன்ஸ் 5:8 வாசிச்சு பாருங்க. நீங்க கோட் பண்ணீங்க எபேசியர் 5:8 அருமையா அதுல சொல்லியிருப்பாரு. எடுத்தீங்கன்னா yeah. For you were once darkness, முன்னாடி நீங்க இருளுக்குள்ளால இருந்தீங்க. Now but now you are light in the Lord. Walk as children of light. Amen. வேதம் எதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? Walk as children of light. ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லுது. ஒளியின் பிள்ளைகளுக்கு இருளுக்குள்ள போய் ஏன் போகணும் நம்ம? So I pray this Halloween, I believe this video would be useful for most of people who do not know about Halloween. I pray and our பேசட்டும். I pray that இது ரிலேட்டட் ஆன கேள்விகள் இருக்குமானா we are more than willing to answer, address. Most importantly, we pray the families will not engage with such things, and families will not take the children to such things. Yes, Pastor. Yeah. Thank you, Jenny. Thank you, Pastor. I hope I did clarify Yes, few absolutely. things. Yeah. Absolutely. Thank you so much. God bless, and those who listen to, may God bless them too. இன்னொரு வீடியோல சந்திப்போம் நான் நம்புறேன். Okay. Thank you, Jenny. God bless.